கடன் வாங்கி நான் எப்படி பொருளாதாரம் சேர்த்துறேங்கிறது தான் நீங்க கேள்வியாவே வைக்கணும். இது கேதுனுடைய தனி கான்செப்ட். நம்ம பாடியை செக்அப் பண்றதுக்கு கொடுக்குறோம். சார் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க சார், சொல்றோமா இல்லையா? எனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஜோதிடத்துல என்ன சார் இருக்கு, நான் எப்படி சார் இருக்கணும், அப்படி கேட்டு பழகுங்க. அது நீங்க பாருங்க, அடுத்து 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 அந்த பணம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. அந்த கடன் எவ்வளவு சீக்கிரம் கட்டிட்டு மறுபடியும் அவங்ககிட்டயே நீங்க கடன் வாங்கலாம். எப்பவுமே நம்ம ஒரு சொத்து சேர்த்துறோம், கடன் சேர்த்துறோம், கடனை கட்டுறோம், கடன்னால பயனடைகிறோம் அப்படின்னு எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லக்ன ரீதியா தான் இந்த பாயிண்ட் பேசும். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்ட்ரோ மணிமேகலை. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு ஒரு ஜோதிடம் சார்ந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லை இன்னியோட உங்களுக்கு முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறது. நிறைய நீங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இன்னைக்கு நாட்டுல கடன் வாங்காத ஆள் இல்லை, கடன் வாங்காம டெவலப்மெண்டே இல்லை. முதல்ல ஒரு ஜோதிடத்துல ஒரு ரூல் வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துல கேது பகவான் சம்பந்தப்பட்டுருச்சு, 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டுருச்சு தனாதிபதியோடு அப்படின்னா, நம்ம அந்த அந்த குரு கேது காம்பினேஷன் மட்டுமல்ல, கேது 2ஆம் இடத்தோடு தனாதிபதியோடு சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா கடன் வாங்காம உங்களால எந்த விஷயமும் செய்ய முடியாது. கடன் கட்ட கடன் வந்துகிட்டே இருக்கும். நீங்க கடனை கட்டணும்னு பாடுபட்டீங்கன்னா எந்த காலத்துலயும் நீங்க பணம் சேர்த்த முடியாது. ஆனா கடன் வாங்குறது எவ்வளவு வேணாலும் வாங்கலாம், ஆனா எதுக்கு வாங்குறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். அதுதான் அங்க இருக்கிற ஒரு விஷயம். அப்போ நீங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் அந்த கடனை எதற்கு கொண்டு போய் சேர்க்கிற 2 சேமிப்பா இருக்கணும். ஒண்ணு கடன் கட்டவா இருக்கணும், ஒண்ணு இஎம்ஐயா இருக்கணும். அந்த மாதிரி பிரிச்சு இந்த கடன்கிற விஷயத்தையே பிரிச்சு அதுல சேமிப்பையும் ஒரு கடனாக கட்டி கொண்டு வருவதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல அமைப்பு இருக்கு. அப்போ எனக்கு கடனே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வருமானமே இல்லாம போயிடும். 2 6 எல்லாம் கேது இருந்ததுன்னா எனக்கு பொருளாதாரம் எப்ப சேரும்னு கேக்குற கேள்வியவே நிறுத்திக்கணும். கடன் வாங்கி நான் எப்படி பொருளாதாரம் சேர்த்துறேங்கிறது தான் நீங்க கேள்வியாவே வைக்கணும். இது கேதுனுடைய தனி கான்செப்ட். இப்போ நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, யூடியூப் சேனலே ஆகட்டும், ஜோதிட குருமார்கள் எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, செவ்வாய்க்கிழமை அனுச நட்சத்திரம் வர்ற நாள், கிரகணம் வர்ற நாள், இது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் மாந்தி வர்ற டைமு, இந்த டைம்ல எல்லாம் கொண்டு போய் கடன்ல ஒரு அமௌண்ட்டை கட்டினோம்னா நமக்கு கடன் சீக்கிரம் தீர்ந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட குருமார்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவம் பாரம்பரிய ஜோதிடத்துல, காலபுருஷ தத்துவத்துல, அதாவது ஜோதிடத்துல இல்லாத விதிகளே இல்லைங்க. ஒரு மனுஷனை எப்படி வேணாலும் ஒரு மனுஷனை நம்ம மேடேத்தி கொண்டு வர்றதுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கலை தான் ஜோதிட கலை. ஆனா அது இல்லாம இன்னைக்கு இந்த காரியம் சக்சஸ் ஆகணும், இன்னைக்கு நான் இப்ப சாப்பிட்டோன்னு இப்ப செரிச்சிடணும், அடுத்த உடனே நான் 5 நிமிஷம் வேற நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்குமா? சாப்பிட்டது செரிக்கிறதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு இல்லையா? அதுக்கு இடையில இன்ட்ரோல்னு ஒண்ணு கொடுத்து ஒரு டீயை கொடுக்குறாங்கல்ல, எதுக்கு? அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் செரிக்காம இருந்தா அதெல்லாம் சுத்தமாகறதுக்கு தான் அந்த இன்ட்ரோல் டைம்னு ஒண்ணு கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ நமக்கு அந்த டைமிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு முதல்ல ஜாதகத்துல நீங்க ஒரு ஹாரோஸ்கோப் ஒரு ஜோதிடத்தை கொடுக்குறீங்கன்னா, எனக்கு என்ன விதி இருக்கு, நான் எப்படி வாழணும் அப்படி நீங்க கேட்டு பழகுங்க. அதை விட்டுட்டு நான் இதை செய்யலான்னு இருக்கேன் அதை செய்யலாமான்னு கேட்காதீங்க. அந்த இடத்துலதான் ஒண்ணு ஜோதிடரை நீங்க கெடுக்குறீங்க, அல்லது நீங்க ஜோதிடர்கிட்ட கெட்டு போறீங்க. அப்ப யாருக்கிட்டையுமே நீங்க ஒரு பணம் கொடுத்து உங்களுடைய விதியை நீங்க கேக்குறீங்க, எனக்கு என்ன விதி, எனக்கு என்ன கொடுப்பன அதை சொல்லுங்கன்னு போய் கேளுங்க. டாக்டர்கிட்ட போறோம், நம்ம பாடியை செக்அப் பண்றதுக்கு கொடுக்குறோம். சார் எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க சார், சொல்றோமா இல்லையா? எனக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறது ஜோதிடத்துல என்ன சார் இருக்கு, நான் எப்படி சார் இருக்கணும், அப்படி கேட்டு பழகுங்க.
ஆனா நான் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கேன், நான் ஒரு ரூட் போட்டு போயிட்டு இருக்கேன், அது சக்சஸா போகணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படி கேட்கும்போதுதான் உங்களுடைய பணத்தை, உங்களுடைய புத்திய நீங்க இழக்குறீங்க. ஓகேங்களா? அதனால எந்த யாருகிட்டையும் முதல்ல யாரும் ஏமாத்துனாங்கன்னு சொல்லக்கூடாது, நம்ம ஏமாறாம இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப இந்த கடன் நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் அப்படியே லட்டு மாதிரி இருக்கிற விஷயம். நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான்லாம் ஒரு அன்றாட கூலி மாதிரி, அன்றாட கூலி, அன்றாட வேலை செஞ்சு அன்றாட சம்பாதிக்கக்கூடிய அன்றாடங்காட்சியில இருந்து வர்றப்போ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரேஷன் வச்சு சாப்பிட்ட ஆள் நாங்களாம். அப்போ நான் ஒரு ஜோதிடத்துக்குள்ள வந்தோடனே நம்மள்கிட்ட கேட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்னை கேட்டுட்டு வர்றவங்களுக்காக நான் ஒரு விஷயத்த தேட ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்னன்னா, ஒரு பாவத்தை, குருமார்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பாவத்தை, ஜோதிடத்துல ஒரு பாவத்தை கண்ட்ரோல் பண்றதற்கு அதற்கு முந்தைய பாவத்தால் முடியும். ஒரு பாவம் வலுத்தா அதற்கு முன்னாடி பாவம் அடி வாங்குமா. அப்போ வீட்டை கட்டணுன்னே கல்யாணம் பண்ணுவாங்க, ஆனா நீங்க வீடு கட்டணுன்னே குழந்தை பெத்துக்க முடியாது. குழந்தை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீடு கட்டக்கூடாது, அதனாலதான் வீட்டை கட்டிட்டு கல்யாணம் பண்ணணும். ஆனா நம்ம கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டை கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், புத்திர பாக்கியம் லேட் ஆகும், அந்த முந்தைய பாவம் அடிவாங்க. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு ரூலை எடுக்க ஆரம்பிச்சேன். என்னன்னா, ஒரு கடன் நிவர்த்தி அப்படின்னா 6ஆம் பாவம், அதாவது கடன் அப்படின்னா 6ஆம் பாவம், அதற்கு நிவர்த்தினா 12ஆம் பாவம். எல்லாத்துக்குமே 12ஆம் பாவம் தானே நிவர்த்தி பாவம். அப்ப லக்னத்துக்கு 12 நிவர்த்தி பாவம். அப்ப 6ஆம் பாவத்துக்கு நிவர்த்தி பாவம், அந்த பாவத்துக்கு 5ஆம் பாவம். இங்க அதே பூர்வ புண்ணியம் தான் நிற்கும். அப்ப 5ஆம் இடம் உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய கௌரவம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சந்தோஷங்கள் அனைத்துமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க இந்த 5ஆம் பாவத்தினுடைய சொத்து, கௌரவம், அந்தஸ்து, கடை வாங்கினா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதும், நம்ம சொத்து வாங்கி ஒரு வீடு வாசல் கட்டிட்டோம், ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 6ஆம் பாவம் வேலை செய்யாது, கடன்கிற விஷயம் வேலை செய்யாது. அந்த சந்தோஷம் அதிகரிக்க அதிகரிக்க, சொத்துக்கள் அதிகரிக்க அதிகரிக்க கடன் நமக்கு ஒரு பொருட்டாவே தெரியாது. ஆனா கடன் அதிகரிச்சிருச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை நாள் பணம் கட்டுறதுங்கிறதெல்லாம் அதை விட அதுவும் ஒரு வேளை சரியாகலாம், ஆனா எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அதனால இந்த 6ஆம் பாவத்தினுடைய கண்ட்ரோல் 5ஆம் பாவத்தினுடைய கையில் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு ஜாதகங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் அது எதுன்னு கண்டுபிடிங்க, ஜோசியர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு 12ஆம் நிவர்த்தி பாவமான வீட்டுல முழு நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பாருங்க. அந்த நட்சத்திரத்துல கொண்டு போய், அல்லது அந்த 5ஆம் அதிபதி, அந்த 5ஆம் வீட்டின் அதிபதி இருக்கார் இல்லையா, அவருடைய நட்சத்திர நாள்ல கொண்டுட்டு போய் உங்களுடைய கடன்ல ஒரு தொகையை கொடுத்துட்டு வாங்க. அது நீங்க பாருங்க, அடுத்து 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 அந்த பணம் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. அந்த கடன் எவ்வளவு சீக்கிரம் கட்டிட்டு மறுபடியும் அவங்ககிட்டயே நீங்க கடன் வாங்கலாம். அப்ப அவங்க என்னமாங்க தெரியுமா, நீங்க ஒரு 5 லட்சம் வாங்கியிருக்கீங்க, அதை கொண்டு போய் ஒரு 10,000, 5 லட்சத்துக்கு ஒரு 10,000 நான் சொன்ன 5ஆம் அதிபதியோட நட்சத்திரத்துல கொடுத்துட்டு வந்து பாருங்களேன். கொடுத்துட்டு வந்து பாருங்க, திருப்பி நீங்க அதை ஒரு 3 மாசம் நீங்க கட்டி முடிக்கிறீங்கன்னா அவங்க கேட்கறது 10 லட்சமா வாங்கிக்கிறியான்னு கேட்பாங்க. வேண்டாம், எனக்கு இதை கட்டுனதே பெருசுன்னு சொல்லக்கூடாது, அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகணும். நம்ம 10 லட்சத்தையும் வாங்கி, அப்போ உங்களுக்கு தொழில் விருத்தியாகுதுன்னு அர்த்தம், பணம் சேருதுன்னு அர்த்தம். அப்ப 10 லட்சத்தை வாங்கி செலவு பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு சேமிப்புல தூக்கி போட்டுட்டு, நமக்கு அந்த அத்தியாவசியம் இருக்கும், ஏதாவது ஒரு சேமிப்புல நகை நட்டுலயோ லேண்ட்லயோ ஒரு வீடு ஆல்ட்ரேஷன்லயோ எதுலயோ இல்ல அந்த 10 ரூபாயை வாங்கி போட்டு அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிட்டு மீண்டும் இந்த 10 ரூபாயை கட்டிட்டு வரோம். இது நீங்க இடையில அந்த டைமுக்கு போக முடியல அப்படின்னா, அந்த நட்சத்திரம் முடிஞ்சதுன்னா மறுபடியும் 10 நாள் கழிச்சு 10ஆவது நாள் தான் வரும். நீங்க இடையில அந்த பணம் செலவாயிருந்து மறுநாள் கொண்டு போய் கட்டக்கூடாது. அப்போ கடன் அதிகரிச்சிரும், அது அப்படியே கிடப்புல கிடக்கும். அவன் கூட்ட கால் பண்ணானா செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு போற அளவுக்கு நிலைமை வந்துடும். அதனால இப்போ ஒவ்வொரு லக்னங்களுக்கும், இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 6ஆம் அதிபதி கன்னி. ஓகேங்களா? கடன் ஸ்தானம் எதுங்க? கன்னி. அப்போ இந்த கன்னிக்குடைய நிவர்த்தி வீடு அப்படின்னு சொன்னா சூரியன் தான், சிம்ம ராசி தான். அப்போ சிம்ம ராசிக்குண்டான நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரம்.
கிருத்திகை நட்சத்திரமோ அல்லது உத்திரம் உத்திராட நட்சத்திர நாட்கள்ல மேஷ லக்னக்காரங்க, லக்னம் தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும், ராசி ஒர்க் அவுட் ஆகாது. லக்ன ரீதியா தான் நீங்க இந்த கடன், எப்பவுமே நம்ம ஒரு சொத்து சேர்த்துறோம், கடன் சேர்த்துறோம், கடனை கட்டுறோம், கடனால பயனடைகிறோம் அப்படின்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லக்ன ரீதியா தான் இந்த பாயிண்ட் பேசும். சந்திரன் மாறிக்கொண்டே இருப்பது, இன்னைக்கு என்ன நடக்கும் அவ்வளவுதான், நாளைக்கு அது யூஸ் ஆகாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தாராபலன் ஜென்மத்தாரையா இருக்கும், அடுத்து சம்பத்து தாரையா இருக்கும், அடுத்து விபத்தா இருக்கும், அடுத்து நான் அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் நல்ல நாள், ஒரு நாள் கெட்ட நாள், இப்படிதான் வரும். ஆனா லக்னம் என்பது உங்களுடைய விதி. அப்ப நீங்க அந்த பாவத்துக்கு உயிர் கொடுக்கும் போது இன்னொரு பாவம் செயல்பட்டே தீரும், மாறவே மாறாது. அப்போ மேஷ லக்னத்துக்கு 5 சூரியன்னா, சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம். ரிஷப லக்னத்திற்கு கடன் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சுக்கிரனுடைய வீடு துலாம் தான். நிவர்த்தி பாவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன். அப்ப இந்த புதனுடைய நட்சத்திர நாட்கள், புதனுடைய நட்சத்திரம் என்னங்க? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. அடுத்தது மிதுன லக்னக்காரங்க. மிதுன லக்னக்காரங்களுடைய கடன் ஸ்தானாதிபதி யாரு? செவ்வாய். அப்போ அந்த கடன் நிவர்த்திக்கு உண்டான, ஆனா மிதுன லக்னக்காரங்களா கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, டார்ச்சர் ஆயிரும், கடன் நிம்மதியை இழக்க வச்சிரும். மிதுன லக்னக்காரங்க மேக்சிமம் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுத்து பழகலாம், வாங்கி பழகக்கூடாது. வாங்கி பழகிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு டார்ச்சர்ல குடும்ப நிம்மதியை சொத்தை இழக்கிற அளவுக்கு போய்தான் நீங்க திருந்துவீங்களோ ஒழிஞ்சு உங்களால திருந்தவே முடியாது. மிதுன லக்னக்காரங்க கடன் வாங்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் அப்படியே கடன் இருந்தாலும் நிவர்த்தி செய்வதற்கு அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடத்தை யூஸ் பண்ணுங்க. கடக லக்னத்துக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதி தனுசு. அவங்களுடைய நிவர்த்தி சித்திரை, அவிட்டம், மிருகஷீரிடம். இந்த நட்சத்திர நாட்கள்ல கொண்டு போய் கடனை வரும். இதுல நான் டைமிங்லாம் கேட்க வேண்டாம், அந்த நட்சத்திரம் ஆரம்பிச்சு முடிகிறதுக்குள்ள அது என்ன கிழமையா இருந்தாலும் அந்த பணத்தை கட்டிடுங்க. ஒண்ணு ஆன்லைன்லயாவது ஒரு 5 ரூபா அனுப்பிச்சுட்டீங்கன்னா கூட அவங்க வர வச்சுக்குன்னு ஒரு 5000 அனுப்பிச்சு விடுங்க, நேர்ல போக முடியலன்னா கூட. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சிம்மத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன், மற்றதெல்லாம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்மம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு 6ஆம் இடம் மகரம். இந்த கடன் ஸ்தானத்தினுடைய நிவர்த்திங்கிறது சிம்ம ராசிக்கு 5 குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரம் என்னங்க? புனர்பூஷம், விஷாகம், புரட்டாதி. இதுதான் சிம்மத்துக்கு உண்டான நிவர்த்தி, கடன் நிவர்த்திக்கு உண்டான சூட்சமம். ஓகேங்களா? எளிமையான விஷயம். இந்த நட்சத்திரம் 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ள நீங்க கொஞ்சமாவது ஒவ்வொரு கடனுக்கும், நீங்க ஒண்ணுமில்ல, ஒரு நகை பேங்க்ல வச்சிருக்கீங்க, நான் சொல்ற அந்த 5ஆம் அதிபதி நட்சத்திரத்துல நீங்க கொண்டு போய் நீங்க ஒரு அமௌண்ட்டை வர வச்சு பாருங்களேன். பேங்க்ல ஒரு 5000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல வர வச்சு பாருங்களேன், நகைக்கடன்ல கட்டி பாருங்களேன். அந்த நகை எவ்வளவு சீக்கிரத்துல உங்க வீட்டுக்கு வருதுங்கிறத எனக்கு நீங்க கமெண்ட்ஸ்லயோ அல்லது ஃபோன் பண்ணியோ சொல்லுங்க. ஓகேங்களா? இது மாதிரி 12 லக்னக்காரர்களும் இந்த கடன்கிற ஒரு விஷயத்த ஈஸியா கையாண்டு பொருளாதாரத்தை நீங்கள் அடையணும்னு பிரபஞ்சத்தை வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளம்.